Hi friends, welcome and welcome back to our channel. This video is sponsored by BuyMoTap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட BuyMoTapல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு எவ்வளோதான் காயங்கள் கவலைகள் எல்லாமே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிக்க நினச்சாலும் அதையே பார்த்தீங்கன்னா உங்களை மட்டம் தட்டி அதை வச்சு உங்களோட மரியாதையை பறிச்சுக்கிட்டு உங்களை மோசமான ஒரு மனநிலைமையில் கொண்டு போய் தள்ளி விடுற கேட்டகரியில் இருக்கிற பர்சனும் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் நம்மளுக்கு எந்த அளவுக்குமே க்ளோஸாக இருந்தாலும் சரி 100% அவங்க நம்மளுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்றத யாராலையுமே கண்டிப்பாக சொல்ல முடியாது. 100% நம்ம வேண்டாம் அவங்கள முட்டாள்தனமாக பைத்தியமாக நம்பிட்டு இருக்கோமே தவிர பட் அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 10%ஆவது சுயநலவாதிகளாக இருக்க தான் செய்வாங்க. நம்ம தான் அவங்க நம்மளுக்கு 100% உண்மையாக இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பர்சனலான விஷயத்த உளறி கொட்டுறோம். ஒரு சில டயத்தில் நீங்கள் ஆறுதலுக்காக பேசுகிற ஒரு சில பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு அதிக காயத்தையும் தந்துட்டு தான் போவாங்க அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அளவுக்கு மீறி யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறத நீங்களாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை பாசமாக பேசினாலே நான் என்ற விஷயங்களை எல்லாத்தையுமே ஒருத்தங்க கிட்ட கொட்டி தீர்த்து புலம்பிடுவேன். ஸோ அதில் தான் எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச வர அதிக நாட்கள் உங்களோட கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி யார் ஒருத்தங்க இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் கூட இருக்காங்களோ அப்படியாப்பட்டவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதை தாண்டி யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. நம்மக்கிட்ட பேசுகிற எல்லாத்துட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் அப்படின்ற எந்த வித அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விருப்பம் இல்லாமல் தான் பேசுவோம். பட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டண்ட், இவங்களுக்கு நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைப்போம். எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடையே பழகுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வைக்காமல். ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில் வைக்காதீங்க. பாசத்துக்கு எந்த வித எல்லையும் இல்லை அப்படின்றத நினச்சி நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு அளவுக்கு மீறி நம்ம பாசத்தை கொட்டணும் அப்படின்னா அக்கறை காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக காயப்படுறது நம்மளாக தான் இருக்க போகிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படின்றத உங்கள் ஞாபகத்தில் எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லை இல்லாத பாசத்தால் எல்லளவும் நம்மளுக்கு என்றைக்குமே தீங்கு வராது அப்படின்னு முட்டாள்தனமாக முடிவு எடுக்காதீங்க. என்னதான் உயிருக்கு உயிராக இருக்கிற ஒரு சில உறவுகள் மேலே நம்ம ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் அட்வான்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களே நம்மக்கிட்ட ஒன்று வார்த்தையால் சொல்லுவாங்க உனக்கு என்கிட்ட எந்த வித உரிமையும் இல்லை அப்படின்றத, இல்லைன்னா அவங்க நடந்துக்கிற விதம் இருக்குல்ல அது நம்மளுக்கு உறுதிப்படுத்தும். உயிராக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு கட்டத்தில் நம்மளோட அன்பு பார்த்திங்கன்னா சலிப்பு தட்டிடும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் இருந்தாலே போதும். அடுத்தவங்க கிட்ட அளவோடு தான் பழகணும் அப்படின்ற ஒரு பக்குவம் உங்களுக்கே வந்துடும். அதே மாதிரி ஒரு இடத்துல உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருந்து நீங்கள் ஊமையாக தவிச்சிட்டு இருக்கிறத விட வீரனாக வெளியில் வந்துடுங்க. அப்படி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கான மரியாதையை நீங்களே கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மற்றவங்களுக்கு உங்களோட அருமை புரியும் அப்படின்ற அர்த்தம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி நினைக்கிற டயத்தில் நம்மளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காயப்படுத்துவாங்க ஒரு சில பேர். இலவசமாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மதிப்பு கிடையாது. அதனால் பாசமோ பணமோ உங்ககிட்ட அடுத்தவங்க கேட்குறவங்களுக்கு கொடுங்க, கேட்காதவங்களுக்கு நீங்களே கொண்டு போய் கொடுக்காதீங்க. அதோட வேல்யூ உங்களுக்கு எப்போவுமே புரிய போகிறது கிடையாது. ஒரு சில பேர் கோபத்தால் ஒரு சில வார்த்தைகளை வச்சு திட்டிடுவோம். பட் திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனசாட்சின்றது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட மனசாட்சி எப்போ உறுத்த ஆரம்பிக்குதோ ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் தப்பு அப்படின்றத அது உங்களுக்கு புரிய வைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. யாரையுமே பார்த்தீங்கன்னா காயப்படுத்துகிற அளவுக்கு கஷ்டப்படும்படியான ஒரு வார்த்தைகளை பேசாதீங்க.